போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யாமணன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். ஸ்டாக் மார்க்கெட்ல லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்க வாரன் பஃபெட்டோட பேச்சில் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு வார்த்தை வந்து, இந்த உலகத்தில் தாமதமாக பணக்காரர்கள் ஆகிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. இந்த உலகத்தின் வெற்றி அத்தனையுமே லாங் டேர்ம் தான், ஷார்ட் டேர்மே கிடையாது. ஷார்ட் டேர்மில் குறுக்கு வழி கிடையவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எதற்காக எதை இழக்கிறோம்? ஆமாம், 1 கோடி போட்டிருந்தா 10 கோடி வந்திருக்கும். அதற்காக இன்னைக்கு எதை இழந்திருக்க? குடும்பத்தையே. அப்போ இங்கே இந்த நிகழ்வை பார்த்துட்டு இருக்கிற பல பேரை சந்திக்கிறேன். இதில் இந்த பர்டிகுலர் பிரச்சனை ஃபினான்ஷியல் 2 தடவை சரியாக வந்திருந்ததுன்னா பெரிய பணக்காரனாக இருப்பேன் சார் அப்படின்னு பேசுகிறது இருக்குல்ல, அது வந்து அந்த மரத்தோட கிளையில் உட்காந்துக்கிட்டு கிளைய வெட்டுறதுக்கு சமம். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் = கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு மனுஷன் எதில் தடுமாறுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல குடும்பம் சார்ந்த விஷயங்களை தடுமாறுவான். ஆனால் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக போனால் ஃபினான்ஷியல். இதில் இந்த 2 விஷயத்துலேயும் தடுமாற்றம் இருந்துச்சுன்னா கான்சன்ட்ரேஷனாக எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. அது மாதிரி தடுமாறி மடை மாறி உங்கள்கிட்ட வந்த மனிதர்கள் பற்றி பேசலாமே. பொருளாதாரம், ஃபினான்ஸ், அதாவது நான் இந்த குடும்பத்துக்கு தனியாக கவுன்சிலிங் அது இதெல்லாம் அந்த கதையை வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதை முதல்ல ஒரு ஜெனரிக்காக சொல்லிவிடுவோம். ஓகே. அதாவது ஒரு கணவன், மனைவி, 2 குழந்தைங்க, 2 பேரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். கணவன் மனைவி, நல்ல வருமானம், லோன் இல்லை, சொந்தமாக வீடு, காரு, அப்புறம் ஒரு லேண்டு வாங்கி போட்டிருக்கோம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அதில் வாடகை வருது. வாழ்க்கை வந்து அழகாக நிம்மதியாக போயிட்டுருக்கு. பொதுவாகவே வாழ்க்கை அழகாக நிம்மதியாக போகும்போது என்னென்ன செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். என்னென்ன செட்டிங்ஸு? கணவன், மனைவி, 2 குழந்தைங்க, அவங்க தான் ப்ரைம் டைம். வெளியில் எங்கேயாவது போனால் 4 பேராக தான் போவாங்க. எங்கேயாவது ட்ராவல் பண்ணால் 4 பேராக தான் பண்ணுவாங்க. இப்போ முதல் முறையாக இவரை நோக்கி ஒரு ஃப்ரெண்டு வர்றார். இவர் முதல் முறையாக வீட்டில் இருந்து இந்த ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு, அவர் கூட போயிட்டு வரேன்ட்டு போகிறார். தான் இந்த செட்டிங்கில் இருந்து முதல் விலகல். ஃப்ரெண்டு, அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட், அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட், 4 ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இந்த 4 பேரும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே 9 மாதத்துக்குள்ளே அப்படியே நாங்கள் உங்களெல்லாம் முதல்லையே பார்க்காம போயிட்டோமே, இப்படி ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கோம் பார்த்துருக்கீங்களா? ஒன்றெல்லாம் மட்டும் நான் முதல்லையே சந்திச்சிருந்தேன்னா அப்படின்லாம் பேசுவாங்க. ஸோ இந்த 4 பேரும் நெருங்குறாங்க. இதில் முதல் ஒருத்தர் வந்து, ஏப்பா பணம் இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பிஸ்னஸ் இப்படி ஒன்று பண்ணால் ஒரு ஆளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 5 லட்சம் போடுறது நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை தான் அவங்களுக்கு. அப்போ ஒரு 20 லட்சம் போட்டோம்னா ஐ திங்க் ஒரு 2 வருஷத்தில் ஒரு 1 CA ஆகிடும். அப்படியான ஒரு பிஸ்னஸ்ஸு அப்படின்னு இந்த நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த, ஆனால் நட்பு வட்டாரத்தில் க்ளோஸாக இருக்கிறதுனால சொல்கிறார். இப்போ இந்த மீதி 2 பேரும் உடனே நீ சொல்கிற அப்புறம் என்ன 5 லட்சம் போனால் போகுது, என்ன வரலனாலும் பரவாயில்ல போ அப்படின்னு அப்படி பேசுகிறாங்க. இவர் வந்து இது வாய்ப்பு இல்லை, பாருங்கள் எவ்வளோ பேலன்ஸ்டாக இருந்திருக்காரு. இது வாய்ப்பு இல்லை, ஆனாலும் தரேன், நீ கேட்குறதுனால தரேன் அப்படின்னு கொடுக்குறார். இந்த 20 வந்து எப்போவுமே இந்த கையை விட்டு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் போவோம். 20 கொடுத்தாச்சா, 6 மாதம் கூட இல்லை, எல்லாருக்கும் 3 லட்சம் வந்துருச்சு. என்ன மாதிரியான பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம வேறு மாதிரி சொல்லணுன்னா அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங், MLM, அப்புறம் பிட்காயின் மாதிரி என்னமோ காயின், இதெல்லாம் போட்டு என்னமோ குழப்பிகிட்டு இருக்காங்க அவங்க. 3 லட்சம் வந்துருச்சு. இப்போ அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எவ்வளோ? 2 லட்சம். அது ஒரு 15 அடுத்து பண்ணோம்னா ஐ திங்க் ஒரு 4 C வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. அப்படின்றாரு. முதல் முறை இது வாய்ப்பு இல்லை, ஆனாலும் நீ கேட்குறேன் தரேன்னு சொன்னார்ல, அவர் 2வது முறை எதுவுமே பேசாமல் முதலாக கொடுக்குறாரு.
மனுஷன் இப்படி தான் விழறான். எவ்வளோ கொடுக்குறாரு? 15 லட்சம். 5 லட்சத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னவர் அதே பிஸ்னஸ்க்கு 15 லட்சத்துக்கு கொடுக்குறாரு. மீதி 2 பேரும் கொடுக்குறாங்க. நடக்குது. 10 லட்சம் திரும்ப வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் அதுக்குள்ளே 10 லட்சம் வந்துருச்சு. பரவாயில்லப்பா, முதல்ல கொடுத்தது இது எல்லாம் 12 லட்சம் வந்துருச்சேப்பா, மொத்தமே நான் கொடுத்தது வந்து 20 தான், 12 வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல அப்படி இப்படின்னு. இப்போ ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த பர்சன் தான் முடிவெடுக்கிறார். ஒரு 50 லட்சம் போட்டோம்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வழக்கம் போல் இவர் இல்லை 50 இல்லை இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாமா பார்த்து சொல்லு. அடுத்த கட்டம் இவரே பேசுகிறாரு. அவன் வந்து இல்லை 50 போதும் தேவைன்னா சொல்கிறேன்றான். அப்புறமா கிட்ட நெருங்கும்போது ஒரு சின்ன வேற ஒரு ஐடியா வந்திருக்கு, அநேகமாக நல்லா வந்துடும்னு தோணுது. ஒரு 70 இருந்தால் கூட ஓகே, 75 இருந்தால் கூட ஓகே அப்படின்றாரு அவர். இப்போ 3 பேரும் சேர்ந்து 75 கொடுக்குறாங்க. இதில் எடுத்ததுமே ஒரு மாதமோ 2 மாதமோ அதுக்குள்ளே 15 20 என்னமோ வருது. வரவும் இவங்கெல்லாம் சைலண்ட் ஆகிடும். அப்பா என்ன சூப்பர், இந்த மாதிரி இன்னும் 2-4 மாதம் வந்துச்சுன்னா முடிஞ்சது, அவர் சொன்ன கணக்காக அவர் பண்ணிடுவார் அப்படின்னு. இங்கேருந்து தான் தடம் பொருள ஆரம்பிக்குது. முதல்ல கொடுத்த மாதிரி இப்போ கொஞ்சம் வர்றது சிரமம். ஏன்னா ரிஸ்க்கு பெரிய லெவல் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொரு 75 போட்டால் 1 மந்தில் முதல்ல 1C வந்துடும். இன்னொரு 75 போட்டால் 1C வந்துடும். முதல்ல எவ்வளோ கொடுத்துருக்காரு? 75. இன்னொரு 75 போட்டால் 1C வந்துடும். போடுறாங்க. எப்படி போடுறாரு? முதல் முறையாக மனைவிக்கு தெரியாமல் பேங்கில் கொண்டு போய் வச்சு கொடுக்குறாரு. டாக்குமெண்ட்ஸ் இது நடக்குது. அங்கே வந்து ஏதோ ஒரு 25 லட்சமோ 30 லட்சமோ கொடுத்து, இல்லை இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுதுப்பா. அதாவது இந்த பிஸ்னஸ் எப்படின்னா, அது கேட்டுக்கிட்டே இருக்கும், நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம பணம் உடையாந்துடும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்து இந்த 1C ரேஞ்சுக்கு போகிறாங்க. இப்போ தான் இவருக்கு முதல் முறையாக பயம் வருது. ஆனாலும் கொடுக்குறாரு. இப்படியே போய் கரெக்டாக ஒரு 3 வருடங்களில் இந்த 3 நண்பர்களுடைய படமும் போயிடுது. ஆல் அப்ஸ்கண்ட் ஆகிடுறாரு. அந்த பர்டிகுலர் பர்சன் அப்ஸ்கண்ட் ஆகிடுறாரு. எங்கே போனார் என்ன தெரியல. இவங்க வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கறதுன்னு பேசுகிறாங்க. அப்புறம் என்னத்தை போய் எதுவும் டாக்குமெண்ட்ஸ் இல்லை பெருசாக இல்லை. எல்லாம் கொடுத்தது போனது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுன்னு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. அவன் எங்கே இருக்கான்னு தெரில. சுற்றி பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லை. ஃபைனல் நெட்டு இவர்கிட்ட என்னன்னு பார்த்தா, இந்த ஒரு வீடு, அந்த ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தது, கையில் இருந்த கேஷு, ஒய்ஃபோட ஜுவல்லு, ஊரில் இருந்த லேண்டு எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஏன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியலன்னா, அந்த பக்கத்தில் இருந்து இப்போ இவர் வந்து சும்மா நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் வச்சுக்கோம், 3 கோடி கொடுத்துருக்காருன்னா ஒரு 40 லட்சம் வந்திருக்கு. 2 கோடி 60 லட்சம் போயிடுச்சு. இந்த 40 லட்சம் வந்திருக்குல்ல, சரியாக தாங்க செஞ்சார். அப்படி தான் பேசுகிறாரு. என்கிட்டயே அப்படி தான் பேசுகிறார். அவர் சரியாக தான் செஞ்சார். அவர் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாதுங்க. வியாபாரத்தில் ஆகிறது தானே இங்கே கெட்ட நேரம். அது என்ன வியாபாரம்னு தெரியாமல் கொடுத்தது தானே தப்பு. எனக்கு தெரியல, என்னமோ ஒரு காயின் பேர், நான் அந்த பேரை சொல்ல விரும்பலை. இந்த காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 2 வருஷம் அல்லது 3 வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மினிமம் 10 கோடிக்கு போயிடும். இப்போ நம்ம பேச வேண்டியது இந்த உளவியல் தான். இந்த உளவியல் என்னென்னா, குயிக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கிறது. எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க வாரன் பஃபெட்டோட பேச்சில் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு வார்த்தை வந்து, நீங்கள் ஏன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றதை உலகத்தில் மக்களுக்கு சொல்லவே மாட்டேங்கிறீங்க? சொல்லலாம்ல, நீங்கள் தானே சொல்லணும். நீங்கள் தானே அதில் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, நீங்கள் ஏன் யாரோ பேசுகிறாங்க, நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் 70 வருஷம் கழித்து வந்திருக்கார். ஃபஸ்ட்டு விஷயம், 70 வருஷம் பொறுத்திருந்து வந்திருக்கார். அந்த மனிதர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. சொல்லலாம், எனக்கு என்ன ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் நான் சொல்கிறேன். ஆனால் வெளி உலகத்துக்கு ஏன் சொல்கிறது இல்லைன்னா, இந்த உலகத்தில் தாமதமாக பணக்காரர்கள் ஆகிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. இன்றைக்கி போட்டால்
2 வருஷத்தில் ஆயிடணும். அப்படின்னா இயற்கையோட விதி வந்து ஒரு மரம் எத்தனை வருஷத்தில் வளருது? அது ஆலமரமாக வர்றதுக்கு இன்னும் 60-70 வருஷம். ஒரு 2 வருஷத்தில் ஒரு மரம் வளர்ந்துருச்சுன்னா அங்கேருந்து ஆரம்பம் நம்மளோட பிரச்சனையெல்லாம். ஒரு காடு வந்து 3 மாதத்தில் உருவாகாது. 20 வருஷம். அது அதாவது இந்த உலகத்தின் வெற்றி அத்தனையுமே லாங் டேர்ம் தான், ஷார்ட் டேர்மே கிடையாது. ஷார்ட் டேர்மில் குறுக்கு வழி கிடையவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அங்கங்கே அத்தி பூத்தாப்பில் ஏதாவது ஒன்று நடக்கிறது, ஏதோ ஒன்று போட்டால் 15 நாளில் சர்ன்னு வந்துடும் சார்னு சொல்கிறத வச்சுக்கிட்டு காட்டையே உருவாக்கிட முடியும்னு நினைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய மடத்தனம் அது. 10 ரூபாய்க்கு 10 ரூபா கிடச்சிடலாம், 10 கோடிக்கு 10 கோடி கிடைக்குமானா கிடைக்காது. இந்த புரிதல் இல்லை. இப்போ இந்த குடும்பம் என்னாச்சு? அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவரை நான் சந்திக்கிறதே இந்த குடும்பத்தினுடைய பிரிவுக்கு பிறகு. அவங்க வந்து அதாவது எப்படி இருந்த மனிதர், நான் வந்து சொல்லி 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 ஓஞ்சி போயிட்டாங்க. அவங்க குழந்தைங்களோட போயிட்டாங்க. இவர் வந்து தனியாக இருக்கார், முழு கடனோடு இருக்கார், வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கார். ஏன்னா இவர் இந்த கடன் அடைக்கிறதுக்கு அங்கே, அந்த கடன் அடைக்க அங்கேன்னு வாங்கின எல்லாரும் இவரை வீட்டில் வந்து கார்னர் பண்ணுறாங்க. இப்போ இவருடைய இந்த கவுன்சிலிங்கில் இவர் சந்திக்கிறப்போ இவருக்கு நான் அது கொஞ்சம் ஒரு 2-3 தடவை சந்தித்து கொண்டு வந்தது. அவருக்கு நான் சொல்லியது வந்து இந்த பிரச்சனை, அவருடைய பிரச்சனையை அவர் எப்படி எதிர்கொள்ள முடியும்? அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு வருமானத்தை அதிகப்படுத்துறது மட்டும்தான். வருமானத்தை வந்து உழைப்பு மூலிமா அதிகப்படுத்தி கொண்டு வர்றதை தவிர அவருக்கு இப்போ வேறு வழியே இல்லை. வேலை இருக்குது, நல்ல வேலையாக இன்றைக்கி வர வேலை இருக்குது. இப்போ இந்த வேலை இல்லாமல் அவர் என்ன படிக்கலாம், இன்னும் என்ன பொசிஷனுக்கு போகலாம், முதல்ல எப்படி அட்லீஸ்ட் வட்டி அடைக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி அசலுக்கு வரலாம், இன்னும் அவர்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குது, இப்படியெல்லாம் ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி கடைசியில் அவர் இன்னும் எதுவும் அடைக்க ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸை நோக்கி போகிறார். ஆனால் அவருடைய பேச்சில் அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு வாசகம், முதல் 5 லட்சத்தை கொடுக்கும்போது, நண்பா இது வாய்ப்பே இல்லை ப்ரோ, இப்போ ப்ரோ தானே ஸ்டைலு, ப்ரோ இப்போ இது வாய்ப்பே இல்லை, ஆனால் நீ கேட்குறதுனால கொடுக்குறேன் ப்ரோ. இப்போ நான் சொல்கிற இந்த வரி இருக்குல்ல, இது மனசில் எத்தனையோ பேர் இன்றைக்கி நம்ம இதை பேசிகிட்டு இருக்கும்போது பார்க்குறவங்க இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை ஓடும் அவங்களுக்கு. இது வாய்ப்பே இல்லை, கேட்குறேன் அதனால் கொடுக்குறேன். 5 லட்சத்துக்கு அப்படி யோசித்தவர் 1.25 கோடியை கொடுக்குறாரு அப்படின்னா, அப்போது அந்த பணம் வந்து ஷார்ட் டேர்மில் கிடைக்குதுன்றது எப்பேற்பட்ட ஆலமரத்தையும் அசைச்சிரும். அதுதான் துருப்புச்சீட்டு ஏமாத்துறவங்களுக்கு. ஆமாம். ஆனால் அவங்களுக்கு தெரியும், நீ எவ்வளவு நாள் நடிப்பேன்னு பார்க்குறேனே, இன்னும் 2 தடவை உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்து அதை விட அதிகமாக கேட்டால் கொடுத்துட போகிற, அது அவனுக்கு தெரியும். இப்படியான ஒரு மனிதரை பார்த்து இப்போ அவர் ப்ராப்பராக போகிறாரு. ஆனால் இழப்பு ஹெவி, பெரிய இழப்பு. பெரிய இழப்பு. அவர் வந்து என்கிட்ட பேசும்போது கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. நான் அந்த பேசியெல்லாம் முடிக்கும்போது, ஏன் இந்த கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கே என்ன அப்படின்னு, பொண்ணு சார், பொண்ணு தான் சார் உயிர். கோர்ட்டில் வந்து பேசவே முடியாமல் கை கட்டி நின்னேன் சார். போயிடுச்சு சார், எல்லாம் போயிடுச்சு சார். இப்போ மனைவி ஏன் போனாங்க அப்படின்னு காரணம் தெரியுது, இருந்தாலும் கேட்டேன். இல்லை சார், அவங்க நியாயமானது தானே சார், அதாவது அந்தளவுக்கு கரெக்டாக வாழ்ந்துருக்காங்கன்றேன். நியாயம் தானே சார், நான் தானே தப்பு பண்ணேன், அவங்க என்ன பண்ணுவாங்க. நான் 1 முறை 2 முறை ரெக்வஸ்ட் பண்ணேன், பட் அதுக்கப்புறம் எனக்கும் அந்த லிமிட்டெல்லாம் நான் தாண்டிட்டேன். அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க நகையை எடுத்துகிட்டு போனேன். யார் ஒத்துக்குவா? அப்படியெல்லாம் ஆகி இன்றைக்கி வந்து என்னுடைய கணிப்பு சரின்னா மினிமம் ஒரு 7 வருடத்துலேருந்து 9 வருடங்கள் அவர் வந்து சின்சியராக ஒர்க் பண்ணி இப்போ சம்பாதிக்கிறதுல ஒரு சிறு பகுதியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தார்னா ஒரு 50% அடைக்கலாம். ஒரு 13 அல்லது 14 வருடங்களில் அவர் அநேகமாக ஒரு லோன் ஃப்ரீ பர்சன் மாதிரி ஏதாவது போய் இருக்கலாம், சின்சியராக இருந்தால்.
அவர் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் செஞ்சுருவேன் சார், கண்டிப்பாக செஞ்சுருவேன். இந்த லோனெல்லாம் அடைச்சதுக்கப்புறம் நான் என்னத்துக்கு வாழணும்னு எனக்கு புரியல. லோன் அடைக்கிற வரை உயிரோடு இருப்பேன். நான் தானே வாங்கினேன், என் தப்பு. அதை அடைச்சதுக்கப்புறம் நான் என்ன வாழ்ந்து என்ன சார் பண்ண போகிறேன்றார். குடும்பத்தை இழந்துட்டார். இந்த நிகழ்வை பார்க்குறவங்களுக்கு இதுதான். எனக்கு மகாத்மா காந்தி சொல்கிற அந்த ஒரு வரி வந்து ரொம்ப முக்கியமானது. எதற்காக எதை இழக்கிறோம்? ஆமாம், 1 கோடி போட்டிருந்தா 10 கோடி வந்திருக்கும். அதற்காக இன்றைக்கி எதை இழந்திருக்க? குடும்பத்தையே இழந்துருக்கு. எனக்கு வந்து குடும்பம் இருந்து 1 கோடிக்கு பதில் 10 லட்சம் இருந்தாலும் பரவாயில்லன்னு தானே இப்போ தோணுது. அப்போ இங்கே இந்த நிகழ்வை பார்த்துட்ருக்கிற ஏன்னா நம்ம நிகழ்வுக்கு பிறகு பல பேரை சந்திக்கிறேன் இதில். இந்த பர்டிகுலர் பிரச்சனை ஃபினான்ஷியல். சார் ஒரு 2 தடவை சரியாக வந்திருந்ததுன்னா பெரிய பணக்காரனாக இருப்பேன் சார் அப்படின்னு பேசுகிறது இருக்குல்ல, அது வந்து அந்த மரத்தோட கிளையில் உட்காந்துக்கிட்டு கிளைய வெட்டுறதுக்கு சமம். அது ஒரே ஒரு விஷயந்தான் சார், கிளைய வெட்டுறீங்களா இல்லை ஆலமரமாக எந்திரிக்கிறீங்களா, அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆலமரம் எப்போவுமே டைம் எடுக்கும். எடுத்துங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.